The Chennai Silks Adi Sale. Up to 50% discount. The Chennai Silks. விகடன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பீலா ராஜேஷ் ஐஏஎஸ் நம்ம எல்லோருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஒரு பெயர். அவர் மீது சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, வருமானத்திற்கு அதிகமாக அவர் சொத்து குவித்துள்ளார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்காரு செந்தில்குமார் என்பவர். அவர் சமீபத்தில் அவருடைய சொத்து பட்டியலையும் வெளியிட்டிருக்கார். அதாவது பீலா ராஜேஷ் வருமானத்திற்கு அதிகமாக சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலையும் வெளியிட்டிருக்காரு. அது பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. கொரோனா காலத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் இருவரும் தான் பத்திரிகையாளர்களை சந்தித்து தினசரி கொரோனாவுடைய அப்டேட் தகவல்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு விஜயபாஸ்கர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. அப்போது பீலா ராஜேஷ் அவர்கள் தான் முழுமையாக பத்திரிகையாளர்களை சந்தித்து கொரோனா குறித்த தினசரி அப்டேட்ஸை கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த சூழலில் தான் திடீர்னு பீலா ராஜேஷ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கிறத நிப்பாட்டினாங்க. அப்போது தலைமைச் செயலாளர் சண்முகம் அவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்தாங்க. அப்போது பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் எழுந்த ஒரு கேள்வி, பீலா ராஜேஷ் அவர்கள் ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, பீலா ராஜேஷ் அவர்கள் குறுகிய காலகட்டத்திலேயே சமூக வலைதளங்களெங்கும் ரொம்பவே பிரபலமாயிருந்தாங்க. கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் இப்போ மீண்டும் அவர் குறித்த பேச்சுக்கள் அடிபட ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, செந்தில்குமார் என்பவர் பீலா ராஜேஷ் அவர்கள் வருமானத்தை விட அதிகமாக சொத்து குவித்துள்ளார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சிருக்கார். முன்வச்சது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சகங்கள் பலவற்றுக்கு கடிதமும் எழுதியிருக்கிறார். அது என்ன காரணம், என்ன பின்னணி அப்படிங்கிறத பார்ப்போம். ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவரும் சமூக ஆர்வலருமான செந்தில்குமார் அவர்கள் மத்திய மாநில விஜிலன்ஸ் கமிஷனர்கள், மத்திய மாநில செயலாளர்கள் மற்றும் மத்திய பணியாளர் மற்றும் பொது குறைதீர்வு அமைச்சகம் இந்த எல்லா இடங்களுக்குமே ஜூன் 22ஆம் தேதி ஒரு கடிதம் ஒன்றை எழுதுகிறார். அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, பீலா ராஜேஷ் அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத கடிதமாக எழுதி ஒரு மனுவாக அவங்க எல்லா இடத்துக்குமே கொடுத்துருக்காரு. அதில் நான் ஆதாரங்களையும் வச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து தமிழக தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு இது குறித்து விசாரணை நடத்த சொல்லி மத்திய பணியாளர் மற்றும் பொது குறைதீர்வு அமைச்சகத்திலிருந்து மனு ஒன்று வந்திருக்கு. இது தொடர்பாக தான் எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்தியிலையுமே ஒரு பேச்சு நிலவிக்கிட்டே இருக்குது. இது எல்லார் மத்தியிலையுமே ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பி விட்டுருக்கு. இது குறித்து நம்ம செந்தில்குமார் அவர்கிட்ட பேசணும். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பீலா ராஜேஷ் அவர்கள் 1997ஆம் ஆண்டு ஐஏஎஸ் பேட்ச், அவருடைய கணவர் ராஜேஷ் தாஸ் அவர்கள் 1989ஆம் ஆண்டு ஐபிஎஸ் பேட்ச். பீலா ராஜேஷ் அவர்கள் தற்போது வணிக வரித்துறை செயலாளராக இருக்காங்க. இதற்கு முன்பு நகர ஊரமைப்பு இயக்கத்தினுடைய கமிஷனராகவும் அதன் பிறகு சுகாதாரத்துறை செயலாளராகவும் பணியாற்றினாங்க. தற்போது பீலா ராஜேஷ் அவர்கள் சென்னையை அடுத்த தையூரில் ஒரு பண்ணை வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா அவர்களைப் போலவே பீலா ராஜேஷ் ஐஏஎஸ் அவர்களுமே வருமானத்தை விட அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் நான் முன் வச்சிருக்கேன். அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பெரிய சொத்து பட்டியலையுமே வெளியிடுறார். இவை அனைத்துமே பீலா ராஜேஷ் அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்திருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பட்டியலில் பார்ப்போம். சென்னை கொட்டிவாக்கத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் 5000 சதுரடியில் தனி வீடு. சென்னை சூளமேட்டில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு ஒன்று. 2 கோடி ரூபாய் மதிப்பில் 1.5 ஏக்கர் விவசாய நிலம், 3.9 ஏக்கரில் ஒரு விவசாய நிலம் மற்றும் 7500 சதுரடியில் வீடும் அதனுடனே இருக்குன்னு சொல்கிறாரு. மேலும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 2100 சதுரடியில் ஒரு ஃப்ளாட், சென்னை விருகம்பாக்கம் நெற்குன்றத்தில் 2500 சதுரடியில் 1.4 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடு. இவை எல்லாமே செந்தில்குமார் அவர்கள் வெளியிட்டுள்ள சொத்து பட்டியலில் இருக்கிற விவரம். பீலா ராஜேஷ் அவர்கள் அவருடைய வருமானம் குறித்து தெரிவித்துள்ள தகவல்களை செந்தில்குமார் அவர்கள் சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பீலா ராஜேஷ் அவர்கள் தெரிவித்துள்ள தகவலின்படி சென்னை சூளமேட்டில் இருக்கிற அவருடைய ஃப்ளாட் மூலமாக வருடத்துக்கு 2 லட்சம் ரூபாயும், கொடைக்கானலில் இருக்கிற அவருடைய ஃப்ளாட் மூலமாக வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாயும், நெற்குன்றம் இருக்கிற பீலா ராஜேஷனுடைய ஃப்ளாட் மூலமாக தனக்கு 20 லட்சம் ரூபாயும் கிடைக்கிறதாக பீலா ராஜேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளதா செந்தில்குமார் குறிப்பிட்டார். ஆனால் எல்லாமே இது முரண்பாடான தகவல்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிற செந்தில்குமார் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நெற்குன்றம் இருக்கிற ஃப்ளாட் மூலமாலாம் 20 லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலில் இருக்கிற ஃப்ளாட் மூலமாக வாடகைக்கு எப்படி வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்கிறாரு செந்தில்குமார். மேலும் செந்தில்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பீலா ராஜேஷ் அவர்கள் 2012ஆம் ஆண்டு 3.98 ஏக்கர் பரப்பளவுள்ள ஒரு இடத்தை சென்னை தையூரில் வாங்குறாங்க.
அந்த தையூரில் 2012ஆம் ஆண்டு ஒரு சென்டின் விலை வந்து 2 லட்சம் ரூபாய். அப்படி பார்த்தா மொத்த இடத்தினுடைய மதிப்பு 8 கோடி ரூபாய் வருது. இதை பீலா ராஜேஷ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் 40 லட்சத்துக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் முற்றிலும் உண்மையே கிடையாது. அந்த தையூர் இடத்துல தான் தற்போது 7500 சதுர அடி பரப்பளவில் ஒரு பண்ணை வீடை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் செயற்கை நீர்வீழ்ச்சி மற்றும் ஸ்விம்மிங் பூல் இப்படி சகல வசதிகளோடையும் கட்டப்படுற அந்த வீட்டுடைய மதிப்பே 25 கோடி ரூபாய் இருக்கும். சமீபத்தில் தான் அந்த வீடும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார் செந்தில்குமார். மேலும் செந்தில்குமார் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பீலா ராஜேஷ் அவருடைய கணவர் ராஜேஷ் தாஸ் அவர்கள் காவல்துறையில் கூடுதல் டிஜிபியாக பணிபுரிகிறார். இவர் காவலர்கள் சிலரை கட்டுமான பணிக்கு பயன்படுத்தினார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார் செந்தில்குமார். மேலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த இந்த விஷயத்தில் பீலா ராஜேஷ் அவருடைய கணவர் ராஜேஷ் தாஸ் அவர்களையுமே மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் செந்தில்குமார். இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற செந்தில்குமார்கிட்ட நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டோம். ஏன் நீங்கள் பீலா ராஜேஷ் அவர்களை குறிவைத்து இதை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பீலா ராஜேஷ் அவர்கள் மட்டும் இல்லை, பல சமூக பிரச்சனைகளை நான் வெளியே கொண்டு வந்திருக்கேன். பீலா ராஜேஷ் அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கு வச்சிருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அதையொட்டி தான் நான் ஆதாரங்களோட இந்த விஷயத்தை முன்வைக்கிறேன். லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக இவர் சொல்லப்படுற இந்த வருமானம், வாடகை இது குறித்த விஷயங்கள் எல்லாம் குறித்து தீவிர விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் செந்தில்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முன்னாள் தலைமைச் செயலாளராக இருந்த ராம்மோகன் ராவ் அவர் தலைமைச் செயலாளராக இருந்தப்போ தலைமைச் செயலகத்துக்கே ரைடு போனாங்க. அப்போ கூட நான் சொன்னேன், இது அடுத்த கட்டமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது அப்படின்னு சொன்னேன். அதுதான் நடந்தது. மேலும் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்படுறதுக்கு நானுமே ஒரு காரணம். வர்ற 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பல ஊழல்வாதிகளுடைய முகத்திரையை நான் கிழிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் செந்தில்குமார். இந்த தகவல்களை எல்லாம் குறித்து பேசுறதுக்காக பீலா ராஜேஷ் அவர்களை தொடர்பு கொண்டாங்க நம்ம நிருபர்கள். ஆனால் பீலா ராஜேஷ் அவர்கள் ஃபோன் காலை அட்டன் செய்யவே இல்லை. அவங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தியும் அனுப்பியிருக்காங்க இது குறித்து. ஆனால் அதற்கும் அவரிடமிருந்து எந்த பதிலுமே இல்லை. பீலா ராஜேஷ் அவர்களிடமிருந்து பதில் வரும் பட்சத்தில் தகுந்த பரிசீலனைக்கு பிறகு அதையும் வெளியிட தயாராகவே இருக்கும். அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவர்கள் மீதெல்லாம் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் அடிக்கடி முன்வைக்கப்படும். அதற்கு ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் அது வழக்குகள் வரைக்குமே செல்கிற வாய்ப்பு இருக்குது. இந்த சூழலில் தான் பீலா ராஜேஷ் அவர்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இது குறித்து பீலா ராஜேஷ் அவர்கள் தன்னிலை விளக்கம் கொடுப்பாரா, இல்லை இந்த சொத்து குவிப்பு குற்றச்சாட்டு அடுத்த கட்டமாக என்னவாக போகுது அப்படிங்கிறதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்ற பரபரப்பான அரசியல் செய்திகள் மற்றும் சமூகம் சார்ந்த வீடியோக்களை பார்க்குறதுக்கு விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. The Chennai Silks Aadi Sale. Up to 50% discount. The Chennai Silks.